தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிரடியாக இடைநிறுத்தப்பட்ட சஜித் கட்சி உறுப்பினர்கள். மட்டக்களப்பில் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் தீ விபத்து. காப்போது உயர்தர பரீட்சை சிறந்த பெறுபேறு பெற்ற மாணவர்களுக்கு வெளியான நற்செய்தி. பீகாரில் கைவரிசை காட்டிய இளம் தேரர் உட்பட்ட குழு. 2000க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி வேட்பாளர்கள் மீது பாயப்போகும் சட்ட நடவடிக்கை. மலேக மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் பாதிப்பு. தென்னிலங்கையில் கோர விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகள் பலி, சிறுமிகள் படுகாயம். யாழில் கைதான 2 இளைஞர்கள் சோதனையில் சிக்கிய பொருட்களால் அதிர்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் தம்புள்ளை பிரதேச சபையின் 6 உறுப்பினர்களின் கட்சி உறுப்பினர் பதவி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துப பண்டார கையொப்பத்துடன் கூடிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். தம்புள்ளை பிரதேச சபையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி நிர்வாக குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் முடிவை உறுப்பினர்கள் பின்பற்றாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சுசில் கேரத், அனில் இந்திரஜித் தசநாயக்க, தனஞ்சய சம்பத் கரடகுள்ள, பிரிய ரஞ்சன குமார ரட்நாயக்க, ஹேரத் முடியன் சேலாக்கே குமாரி மற்றும் கிருஷாந்தி தில்ருக்ஷி பிரேமரத்ன ஆகியோரின் பதவி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி பகுதியில் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் தீ விபத்து ஞாயிற்றுக்கிழமை மாலை பதிவாகியுள்ளது. கோரலை பெற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச செயலகத்துக்கு அருகிலுள்ள காணி மற்றும் புகையிரதம் செல்லும் ஓட்டமாவடி பழைய பாலத்தின் புகையிரத பாதை ஆகியவைகளில் தீப்பரவல் ஏற்பட்டது. ஓட்டமாவடி பிரதேச செயலகத்திற்கு அருகிலுள்ள காணியில் குப்பைகளுக்கு தீ வைக்கும் போது அங்கு தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அதேவேளை ஓட்டமாவடி பழைய பாலம் புகையிரத வண்டி மாத்திரம் செல்லுவதற்கு பயன்படுத்தப்படும் பாதையாகும். அந்த பாலத்தினூடாக வேறு வாகனங்கள் பாதசாரிகள் அவரும் பயணிக்காத நிலையில் மர்மமான முறையில் தீப்பிடித்துள்ளது. 2 இடங்களிலும் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. சம்பவ இடத்துக்கு பிரதேச செயலாளர் தாகீர், பிரதேச சபை செயலாளர், வாழைச்சேனை போக்குவரத்து போலீசார் ஆகியோர் வருகை தந்து தீ பரவியதற்கான காரணத்தை கண்டறிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2023-2024 காப்போது உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களை மாகாண மட்டத்தில் பாராட்டும் நிகழ்ச்சி திட்டத்தை ஜனாதிபதி நிதியம் ஏற்பாடு செய்துள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2023ஆம் ஆண்டுக்கான 2024 காப்போது உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 60 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நிதி, புலமை பரிசில் மற்றும் சான்றிதழ்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான 2024 பரீட்சைகள் தொடர்பாக பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட பெறுபேறுகளை கருத்தில் கொண்டு இந்த மாணவர்கள் தெரிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாகாண மட்டத்தில் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் முதல் நிகழ்ச்சி திட்டமாக 2023 காப்போது உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற வடமாகாண மாணவர்களை பாராட்டும் நிகழ்வு 2025 ஜூன் 22ஆம் தேதி கிளிநொச்சியில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி 2023 காப்போது உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இவ்வாறு பாராட்டப்பட உள்ளனர். இதேவேளை ஏனைய மாகாணங்களிலும் விரைவில் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாத்தறை பெலிகம மிரிச பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றிலிருந்த விலை உயர்ந்த புராதன முகமூடிகளை திருடியதாக கூறப்படும் தேரர் உட்பட 3 வெலிகம போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். மிரிஷ பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றிலிருந்த விலை உயர்ந்த புராதன முகமூடிகள் திருடப்பட்டுள்ளதாக குறித்த விகாரையின் விகாராதிபதி கடந்த 7ஆம் தேதி வெலிகம போலீசாருக்கு முறைப்பாடு அளித்துள்ளார்.
இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 24 வயதுடைய தேரரும் 62 மற்றும் 42 வயதுடைய இருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட தேரர் குறித்த விகாரையில் வசித்து வருவதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய 2433 உள்ளூராட்சி வேட்பாளர்களின் பெயர்கள் சட்ட நடவடிக்கைக்காக காவல்துறைக்கு அனுப்பப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆனந்த ரட்நாயக்க தெரிவித்தார். அறிக்கைகளை சமர்ப்பித்த பிறகு சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்ற பின்னர் அந்த வேட்பாளர்கள் மீது காவல்துறை தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட 76,992 வேட்பாளர்கள் தங்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவை மாவட்ட செயலகங்களில் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சமர்ப்பிக்கப்பட்ட வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளில் உள்ள தகவல்கள் தொடர்பாக ஏதேனும் ஆட்சேபனைகள் அல்லது தவறுகள் இருந்தால் சமர்ப்பிக்குமாறு ஆணைய தலைவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். மலேக மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலான கடுகண்ணாவ பகுதியின் இடையே உள்ள தொடர்ந்து பாதையில் மரம் விழுந்ததால் மலேக மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தென்னிலங்கையில் இறுதிச் சடங்கிற்கு சென்று திரும்பிய சகோதரிகள் கோர விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹொரணை கொழும்பு பிரதான வீதியில் நேற்றிரவு விபத்து ஏற்பட்டதாக மொரககேன போலீசார் தெரிவித்தனர். வீதியை கடக்க முயன்ற நால்வர் மீது காரொன்று மோதியமையினால் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து ஏற்படுத்திய 28 வயதான சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் மதுபோதையில் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு நிகழ்வொன்றுக்கு சென்ற சகோதரிகள் இருவரே தங்களது 2 மகள்களுடன் அருகிலுள்ள உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக வீதியை கடக்க முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த நால்வரும் களுப்பூவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சகோதரிகள் இருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 45 மற்றும் 50 வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகள் இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 11 மற்றும் 12 வயதுடைய 2 மகள்களும் களுப்போவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தரோடி பகுதியில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தரோடி பகுதியில் வைத்து அளவட்டி பகுதியைச் சேர்ந்த 23 மற்றும் 25 வயதுடைய 2 இளைஞர்கள் இவ்வாறு ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஒருவரிடமிருந்து 50 கிராம் ஹெரோயினும் மற்றவரிடமிருந்து 1000 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.